ஒரு சில பேர் மெட்டபாலிசம் ட்ரிங்க்னா என்ன, அது எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு மினி சைஸில் லெமன் தோல், அது கூட கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்கணும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கீங்கன்னா அதை நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் வர வரையும் நல்லா சுண்ட காய வச்சுக்கணும். 1 டம்ளர் தண்ணி வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம டம்ளர் ஊற்றிட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா அதில் ஆப்பிள் சீட் வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு கூட ஆப்பிள் சீட் வினிகர் செட் ஆகலை, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுதாங்க மெட்டபாலிசம் ட்ரிங்க். ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம். டீக்கு பதிலாக இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைங்க. நேரமாக எந்திரிச்சு வாக்கிங் போகும்போது அந்த மழை இல்லை, வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது தான் மழை நல்லா பிடிச்சிருச்சு. இன்னைக்கு ஸ்கூல் இருக்குமோ இருக்காதோன்னு நினச்சி ஒரு டவுட்லேயே தான் சமைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வெள்ளை சோளத்தை வேக வச்சு தாளிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பனி வரகுல சாம்பார் சாதம் செஞ்சுருந்தாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க ஒரே ஆர்வமாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு ஸ்கூல் லீவு.